எல்லாருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு மனிதன் தவ தீட்சை வாங்கி தவம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நம்மளை கவனிக்குங்க. என்னுடைய குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தீட்சை வாங்கி நான் தவம் பண்ண ஆரம்பித்து சரியாக 1.5 வருஷம் கழித்து நான் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டு என்னுடைய குருநாதர் நீ தவத்தை கைவிட்டுரு, ஆன்மீகத்துக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லை, நீ இதுக்கு மேலே தவம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சூட்சமத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள என் முன்னாடி அவர் சொன்னாருங்க. நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு எனக்கு இறைவன் தான் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் என்னுடைய தலை அவர் தான் உச்சி திறந்து வச்சாருங்க. என்னுடைய உச்சி திறந்து சரியான தவம் பண்ண ஆரம்பித்து 1.5 வருஷம் கழித்து என்னுடைய குருநாதர் தான் சூட்சமத்தில் என்னுடைய தலை உச்சியை அவர் தாங்க திறந்து வச்சார். இந்த மகா சிவராத்திரி 4 வருஷம் ஆகுது. என் குருநாதர் ஏன் நீ ஆன்மீகத்தை கைவிட்டுரு அப்படின்னு சொன்னாருன்னா, இறைவனை தேடுறமா இல்லை பாதியில கைவிட்டு போயிடுமா அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குருநாதர் நீ தவம் பண்ணாத, நீ தவத்தை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் ஒரே புடியா எனக்கு இறைவன் தான் வேணும், எனக்கு தவம் தான் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் என்னுடைய தலை உச்சை என்னுடைய குருநாதர் தான் திறந்து வச்சதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி என்னுடைய ஆன்மா போக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு அம்மா என் முன்னாடி சூட்சமத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் நகைகள் அணிஞ்சிருந்தாங்க. போட்டிருக்கிற நகை ஒரு 100 பவுன் இருக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு இறைவன் தான் வேணும்னு நான் சொன்னேன். நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரு 500 பவுன் இருக்குமான்னு கேட்டாங்க. அப்போவும் எனக்கு இறைவன் தான் வேணும்னு சொன்னேன். நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரு 1000 பவுன் இருக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு இறைவன் தான் வேணும்னு சொன்னேங்க. அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் 2020 பவுனு நான் போட்டிருக்கிறேன், உனக்கு இது வேணுமான்னு கேட்டாங்க. அப்போவும் எனக்கு இறைவன் தான் வேணும்னு சொன்னேங்க. என்னுடைய குருநாதர் நீ தவத்தை கைவிட்டுரு, தவம் பண்ணாதன்னு சொன்னார். நான் ஒரே புடியாக இருந்ததுனால தான் அவர் என்னுடைய தலையை உச்சி திறந்து அவர் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி என்னுடைய ஆன்மா போக ஆரம்பிச்சதுங்க. நகைகளை போட்டுக்கிட்டு தெய்வங்களே இடையூறு பண்ணுவாங்க. நகைகளுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நகைகள் கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா தவத்துல ஊடுருவி போய் இறைவனை காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி தவத்துல இருந்து வெளியேறதுக்காகவும் இவங்க நகைக்கு ஆசைப்படுறாங்களா இறைவனுக்கு ஆசைப்படுறாங்களான்னு